ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து ஒரு vlog தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து நிறைய நாள் நான் சேர்த்து எடுத்த vlog தான் இது. ஸோ அம்மாவுக்கு வந்து தனியாக ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி தந்திருக்கோம் கோலம் போடுறதுக்காக. அவங்களோட சேனலோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன காட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கோலம் போடுறதுக்கு வந்து எந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு தான் காட்டிகிட்ருக்கேன். கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த எல்லாமே வந்து கவர் ஆகாது, அந்த வீடியோ எடுக்கிறப்போ கவர் ஆகாது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் வீடியோ எடுக்கிற அந்த டிவைஸை வந்து நம்ம ஒரு சேர் மேலேயோ எங்கேயாவது ஹைட்டாக வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், வீடியோ எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை தான் காட்டிகிட்ருக்கேன். யாருக்காவது வேணும்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து இந்த vlogல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து என் பொண்ணு ஊஞ்சல் வேணும்னு கேட்டால், அதனால் வந்து என்னோடய தம்பி வீட்டிலே ஒரு ஊஞ்சல் செட்டப் பண்ணி கொடுத்துருந்தான். அதுதான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. எது அவந்து உழ போகுதுன்னு தெரியல. ஆனா உழுந்தா பெட்ல தான் உழுவ நீ, அது வரைக்கும் ஓகே. அப்படியே தூங்கு, அப்படியே தூங்கிடுமா. ஆட்னா விழுந்துருவடி. ஊஞ்சல் கேப்பியா? அப்படியே தூங்குடா, அவ்வளோதான். தனிஷ்கா தூங்கிட்டாமா. எந்த உன் வீடியோவா? இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த நெஞ்சு எலும்பு குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இல்லைனா மார்கண்டம்னு சொல்லுவாங்க இல்லையா மட்டனில் வந்து, அதுதான் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு நான் சிம்பிளாக வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதை வந்து நீங்கள் குழம்பாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லைனா சூப்பாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். நாங்கள் வந்து இன்றைக்கி குழம்பு மாதிரி தான் செஞ்சு காட்டியிருக்கேன் உங்களுக்கு. இது வந்து ரொம்ப கோல்டுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது. அப்புறமா வந்து நமக்கு வந்து இப்போ ரொம்ப வீக்காக இருக்கும், ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறோம், அந்த டைமில் வந்து ஒரு சூப் வச்சு குடித்தா நல்லா இருக்கும்ன்றப்பெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பாக வேணும்னாலும் செய்யலாம், இல்லை குழம்பா வேணுனாலும் செய்யலாம். இப்போ வந்து குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மட்டன் போட்டுட்டு அப்புறமா வந்து வெங்காயம் தக்காளி நிறைய சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு 1/2 kg மார்கண்டம் போடுறீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய தக்காளி ஒரு 3 தக்காளி, பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் போட்டுட்டு தண்ணி ஊற்றிடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் போட்டுட்ருக்கோம். இப்போது மஞ்சத்தூள் போட்டு முடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கோம். அப்புறமா கொஞ்சமாக கல்லுப்பு, உப்பு காரம்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து குழம்ப மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறமா நல்லா ஒரு 7-8 விசில் விட்டுட்டோம் அப்படின்னா மட்டன் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா நல்லா கொதிக்க வச்சுட்டு நீங்கள் வந்து தாளிப்பு சேர்ப்போம் இல்லையா, வெங்காயம் பூண்டு அப்புறமா கொஞ்சம் இஞ்சி மிளகுலாம் கூட நம்ம வந்து தட்டி போட்டுட்டு நல்லா நசுக்கிட்டு அதை தாளித்து அதில் குழம்புல ஊற்றிட்டு நம்ம போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. அன்றைக்கே வந்து மட்டன் சுக்கா செஞ்சுருந்தோம். மட்டன் சுக்காவோட ரெசிபி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியானது தான். நமக்கு வந்து நல்ல காரசாரமாக செஞ்சு சாப்பிடும்போது அந்த கோல்டு அதெல்லாம் வந்து நமக்கு வரவே வராது. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து இன்னொரு நாள் வாங்கினது, KFCயில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இப்போல்லாம் வந்து கடைக்கு போய் சாப்பிட்றது சேஃப் இல்லை இல்லையா? ஸோ அதனால் வீட்டுக்கே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டோம். அதோட அன்பாக்சிங் தான் காட்டிகிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. ஒட்டியிருக்காங்களா பாருத்தாங்க. ஐயோ மேடம், நீங்க ஓபன் பண்றா. யாரோ ஒருத்தர் ஓபன் பண்ணு. பர்கர் தான். தனிஷ்காக்கு பிடிச்ச பாப்கார்ன் சிக்கன் பிசர் எடுத்துகிட்டு வந்துருக்கோமோ, ஸ்டாப்பர் போட்டுருக்காங்க. See here Tanishka, see பாப்கார்ன் சிக்கன். ஸோ இதெல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து நான் வந்து அமேசான்லேருந்து வந்த ஒரு ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கியிருக்கேன். அமேசான்லேருந்து கொஞ்சம், மீஷோலேருந்து கொஞ்சம். எதுவுமே வந்து ஸ்பான்சர்ட் கிடையாது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பபாய்.